ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல் அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன முழு பூசணிக்காய். இதை பாதியாக வெட்டி பாதி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக மேல் தோலை சீவிட்டு அழகாக நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டு அதை பொரியிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 1.5 கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதை நம்ம கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்க போகிறது கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய், வர மிளகான்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அதை பிரட்டி விடலாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு கூட சைட் டிஷ்ஷாக அழகாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை நம்ம அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும். பூசணிக்காய் நம்ம பார்த்து ஸ்லோ குக்கில், மீடியம் குக்கில் வச்சு நம்ம செஞ்சால் போதும். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் மொத்தமாக சேர்க்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டுட்டு நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும். ஏன்னா பூசணிக்காய் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். குழையாமல் இருக்கணும், வெந்தும் இருக்கணும், காய் பதத்துக்கும் இருக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சுட்டு அடியில் பிடிச்சிக்காமல் இருக்க அப்பப்போ மூடி திறந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்பவே பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காய் உடஞ்சிடும். லைட்டாக பட்டும் படாதமாக அழகாக பூ போல் எடுத்து விட்டால் போதும். காய் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாதி வெந்துடுச்சு. இது இப்போ நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரட்டிட்டு அழகாக நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சிம்பிளான பூசணிக்காய் பரங்கிக்காய் பொரியல் ரெடி. இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். காரம் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.